சிக்கன் சுக்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 1½ ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கும் போது சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சிக்கனையும் அதோட சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்க வேணாம், சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சுருள திரட்டி எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் சுக்கா ரெடி. நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி. பா.